கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜித் சார் கமிட் ஆகியிருந்த 2 படத்துடைய படப்பிடிப்பு முடித்தவுடன் துபாய் சென்று விட்டாரு. துபாய் சென்றது மட்டும் இல்லாம, அங்கு 24 ஹெச் அப்படின்ற கார் பந்தயத்தில கலந்து கொண்டாரு. இவருடைய குழு பார்த்தீங்கன்னா, 3வது இடம் பிடித்து இந்தியாவிற்கே பெருமை சேர்த்தது. ஸோ இதனடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏகே அவர்கள் இந்த ஆண்டு முழுக்கவே கிட்டத்தட்ட துபாயில தான் பயணிக்கப் போவதாக சொல்லியிருந்தாரு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த கார் பந்தயத்தில கலந்து கொள்ள போறேன் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில இவருடைய நடிப்புல உருவாகியிருந்த விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆகி பட்டி தொட்டி எங்கும் பட்டைய கிளப்புச்சு. படம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக அமைஞ்சதால படத்திற்கு வசூலும் சரி, விமர்சனமுமே சரி நல்லா தான் இருந்தது. இதனடுத்து பாத்தீங்கன்னா, அஜித் சாருடைய நடிப்புல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில உருவாகி உள்ள திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. சோ விடாமுயற்சி திரைப்படத்தை விட இந்த படத்திற்கு ஏகப்பட்ட ஹைப் இருந்தது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல அஜித் சாருடைய கெட்டப், மேலும் இந்த படத்துடைய டைரக்டர் தான். சோ ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் சாருடைய அதி தீவிர ரசிகன் அப்படின்றது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். சோ இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான ஃபேன் பாய் சம்பவமாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த படத்தை எதிர்நோக்கி ரசிகர்கள் ரொம்பவே ஆவலுடன் காத்துட்டு இருந்தாங்க. சோ இந்த படத்துல மேலும் மெருகேற்றும் விதமாக மற்றொரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கு. அதாவது குட் பேட் அக்லி ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு சில இடங்கள்ல நம்ம ஷாலினி அவங்களுமே கலந்து கொண்டாங்க. அதனால இவங்க இந்த படத்துல ஒரு கெமியோ ரோல் பண்றாங்க அப்படின்னு ஒரு டாக் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஷாலினி அவங்க இந்த படத்துல ஒரு பாடலை பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஷாலினி இவங்களுடைய சினிமா கரியரின் ஆரம்பத்துல ஒரு சில படங்கள்ல பாடலா பாடியிருக்காங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு பிறகு குட் பேட் அக்லி திரைப்படத்துல நம்ம அஜித் சாருக்காக பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தகவல் எந்த அளவிற்கு உண்மை அப்படின்னு தெரியல. கூடிய விரைவிலேயே படக்குழுவால இந்த தகவல் உறுதி செய்யப்படும் அப்படின்னுமே எதிர்பார்க்கலாம். இது போன்று நம்ம அஜித் சாரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.